ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்படியே இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான செகண்ட் சிங்கிள் சின்ன சின்ன கண்கள் அப்படிங்கிற சாங் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாங் லீக் வந்து ஆயிடுச்சு. அதனால கரெக்டாக 5:30க்கு இந்த ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன 5:30க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். 5:29க்குலாம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான செகண்ட் சிங்கிள் சின்ன சின்ன கண்கள் அப்படிங்கிற சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார் லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ லீக் பண்ண காரணத்தினால ஒரு 30 நிமிஷம் முன்னாடி இந்த ஒரு சாங் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ சாங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சின்ன சின்ன கண்கள் இந்த ஒரு சாங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல் குட்டான ஃபேமிலி சாங்காக தான் இந்த ஒரு சாங் இருக்கும் செய்யுது. லியோவில் அன்பெனும் சாங் இருக்கும் செய்யும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு சாங் இருக்கும் செய்யுது. ஒரு ஃபீல் குட்டான சாங்காக இருக்கும் செய்யுது. நம்ம தளபதி விஜய் அண்ட் பவதாரணி இவங்க ரெண்டும் சேர்ந்து படம் இருக்காங்க. பவதாரணி வந்து அவங்களோட வாய்ஸ் வந்து ஏஐ மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஏஐ மூலமாக தான் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏஐ வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்துருந்துச்சு. ஸோ அவங்களோட வாய்ஸை ரொம்ப கரெக்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. விஜய் சார் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஒரு மெலடி சாங் பாடுறேன்னு செய்கிறாரு. அவருமே ரொம்ப சூப்பராக வந்து பாடியிருக்காருங்க. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அவர் வாய்ஸில் ஒரு மெலடி சாங் கேட்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஃபுல்லாக ஒரு மாஸான சாங் இல்லைன்னா ஒரு பவர்ஃபுல்லான சாங் தான் பாடிட்டு வந்துருக்காரு. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குத்து சாங்கும் பாடியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு மெலடி சாங்கான இந்த ஒரு சின்ன சின்ன கண்கள் சாங்கும் படம் இருக்காரு. ஸோ விஜய் சார் வாய்ஸ் அவர் பாடின விதமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கபிலன் வைரமுத்து ரொம்ப சூப்பராக இருக்காரு. லிக்கிள் வீடியோவில் சாங்க்கான விஷுவலுமே காமிச்சிருக்காங்க. விஷுவல் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. எல்லா ஃப்ரேமே அவ்வளோ பிரைட்டாக இருந்திருக்குங்க. விஜய் சாருக்கான காஸ்டியூம் வந்து எல்லாமே அவ்வளோ பிரைட்டாக இருந்திருக்கு. விஜய் சார் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 2 டிகேட்ஸ்க்கு அப்புறமா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் விஜய் சார் அண்ட் ஸ்னேகமும் சேர்ந்து நடிக்கவும் செய்கிறாங்க. இவங்களுக்கான பேர் இந்த ஒரு சாங்கில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு க்யூட்டான பேருன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்னேகா மேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. விஜய் சாருக்கு இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு வந்து போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி லியோவில் ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலையும் இருக்கு வந்து போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு சாங் எவ்வளோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. 9 வருஷங்கள் கழிச்சு விஜய் சார் ஒரு மெலடி சாங் பாடம் இருக்காரு. சாங் கேட்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை செப்டம்பர் 5 தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்க்கலாம்.